திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்ப ஊழியனை நடத்தியருளும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா?
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவது ஏன்? இறைமக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரர் சகோதரியிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார்.
அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். நாங்களும் நல்லவர்களாய், வல்லவர்களாய், பரிசுத்தவான்களாய் வாழ உம்மிடத்தில் சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கிழைக்காமல், ஒருவர் மற்றவரை பொறாமை கண் கொண்டு நோக்காமல், ஒருவர் மற்றவரின் மீது காழ்ப்புணர்வு கொள்ளாமல், மன்னிக்க மனமில்லாமல் வாழ்கின்ற எங்களுடைய அந்த போக்கை மாற்றி நன்மை நிறைந்தவர்களாக, ஒருவர் மற்றவரை ஊக்குவிப்பவர்களாக, ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் கொள்பவராக, ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ்பவராக வாழச் செய்தருளும். நன்மைகளை பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வாழ்க்கை யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை. இந்த வாழ்க்கை யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை. அது தொடர்ந்து போய்கொண்டேதான் இருக்கும். கடந்த காலம் முடிந்து விட்டது. கடந்த காலம், கடந்த கால நிகழ்வுகள், அனுபவங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி அது திரும்பி வராது. எதிர்காலம் இனி என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நிகழ்காலம் இன்று. இதுவே நம் வாழ்வில் நமக்கு கிடைத்திருக்கும் மிகச்சிறந்த பரிசு. உங்கள் வாழ்வின் பொன்னான தருணங்களாக இன்றைய நாளை நினைத்து கொண்டாடுங்கள். இன்றைய நாளை நன்மை உள்ள வழியில் பயன்படுத்துங்கள். நல்லது செய்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். இந்த நாளில் இரக்கமும் அன்பும் நீதியும் கருணையும் கொண்டு வாழுங்கள். அதுவே நம் கையில் கடவுள் கொடுத்திருக்கும் ஒரு மிகச்சிறந்த பொக்கிஷம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னம் சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவரோடு மனஸ்தாபத்தோடு வாழாதீங்க. ஒருவர் மற்றவரின் மீது கோல் சொல்லிக்கொண்டு குறை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஒருவர் மற்றவரின் மீது நீங்கள் வழக்கு தொடர்வதே
உங்களுக்கு ஒரு தோல்வியாக இருக்கும் என்கிறார் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தினுடைய ஆசிரியர். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு தீங்கிழைக்காதீர்கள், ஒருவர் மற்றவரை வஞ்சித்து பறிக்காதீர்கள். பல நேரங்களில் நாம் பிறரை பழித்துரைப்பவர்களாக, குறை சொல்லுபவராக, பிறருக்கு தீங்கிழைப்பவராக, வஞ்சித்து பறிப்பவர்களாக இருக்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தீய செயல்களில் ஈடுபடுவோர், தீமைக்கு இடம் கொடுப்போர் ஒருபோதும் இறையாட்சியில் உரிமை பெறுவது இல்லை. அவர்களுக்கு இறையாட்சி கிடையாது. குறிப்பாக யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போடுகிறது இன்றைய முதல் வாசகம். பாருங்களேன், பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியால் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளையடிப்போர், இவர்கள் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தில் பங்கு வகிப்பதை இழந்து விடுகிறார்கள். இறைவனுடைய அன்பை சுவைப்பதை இழந்து விடுகிறார்கள். இறை ஆட்சியினின்று அவர்கள் தூர விலகி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்யணுமா? இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, அவர்கள் கடவுளின் தூய ஆவியினால் கழுவ பெற்று தூய்மை பெற வேண்டும். இப்படிப்பட்ட பரத்தமை, தீய எண்ணம், கோபவெறி, பொறாமை எண்ணங்கள், பேராசை, காழ்ப்புணர்வு, இதிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்றால் தூய ஆவியினுடைய வல்லமையினால் அவன் நிரப்பப்பட வேண்டும், அவன் கழுவப்பட வேண்டும். அம்மனிதன் கழுவப்பட்டால்தான் தூய்மையான ஆலயமாய் அவர் மாற முடியும். இறையாட்சிக்கு உரிமையுடையவராக அவர் இருக்க முடியும். இயேசு ஆண்டவர் கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். இறைவனிடத்தில் இரவெல்லாம் அவர் வேண்டுவதை பார்க்கிறோம். 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்து கொள்வதற்காக, நியமிப்பதற்காக, தன்னை பின்தொடர்வதற்காக, தன்னுடைய அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக, இறையாட்சியின் மதிப்பீடுகளை இந்த உலகெங்கும் சென்று அறிவிப்பதற்காக நற்செய்தியின் தூதுவர்களாய் அவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். அதற்காக பல மணி நேரம் தனிமையில் இயேசு ஆண்டவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் தீமையை, இந்த உலகத்தின் சாத்தானை, தீய பழக்க வழக்கங்களை நம் வாழ்விலிருந்து முறியடிக்க வேண்டும் என்றால் நாமும் கூட ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். முழுமையான ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். குடும்ப ஜெபத்தோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதன் வழியாகத்தான் தீமையை நம்மிடமிருந்து அகற்ற முடியும். அன்பிற்குரியவர்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஜெபிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வல்லமை வெளியேறியது. அந்த வல்லமையினால் பல பிணிகள் நீங்கியது, பலர் நலம் பெற்றார்கள், குணமடைந்தார்கள் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த மகத்துவமான உண்மை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் தம் மக்களாகிய உங்கள் மீதும் என் மீதும் விருப்பம் கொள்ளுகிறார். அவர் விருப்பம் கொள்ளுகிற போது தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று உண்மை வாழ்வை நோக்கி நன்மையை நாடி தேடுவதில் ஆர்வம் கொண்டு கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் எனில் உள்ள திறமைகள் என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் உணர்வுகள் உறவுகள் எனில் உள்ள திறமைகள்
யாவும் உந்தன் கருணையின் கோடைகள். தந்தாய் ஏற்றுக்கொள், ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாய் ஆண்டவரே, என்னை பரிவரக்கத்தால் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து
நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லை. என்னில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்வைக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளினால் நாம் ஒவ்வொருவரும் குணமடைந்து அவரின் சாட்சியாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.